வெல்கம் டு வில்லேஜ் குக்கிங் ஸ்டைல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு அருமையான மீன் ஃப்ரை. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே நான் 6 பீஸ் மீன் வாஷ் பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதுக்கு மசாலா ரெடி பண்ணணும். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம். இங்கே நான் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். அதுக்கு தேவையான அந்த 6 பீஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து விட்டுருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ நம்ம அந்த பீஸை ஒன்று ஒன்றா எடுத்து போடணும். அந்த 6 பீஸை நம்ம எடுத்து இந்த மசாலாவில் சேர்த்து விடணும். சேர்த்துட்டு ஃபுல்லாக இதை நம்ம நல்லா அந்த ஃபிஷ்ஷில் கோட் ஆகணும், நல்லா அப்ளை பண்ணணும். அதாவது ஃபிஷ்ஷில் நல்லா அப்ளை பண்ணி இதை எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். நம்ம எடுத்து வச்சுட்டு உடனே நம்ம இதை ஃப்ரை பண்ணக்கூடாது. ஒரு அரை மணி நேரம் அல்லது 3/4 மணி நேரம் நம்ம இதை ஊற விடணும். ஊற விட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் நம்ம சேர்த்து விட்டுக்கிற அந்த மசாலாவுடைய எசன்ஸ்லாம் அதில் இறங்கியிருக்கும். இப்போ நான் ஃப்ரை பண்ணுறேன் பாருங்கள். தோசைக்கல்லில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்து விட்டுருக்கேன். 3-4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து நான் இதில் ஒவ்வொரு பீஸாக அடுக்கி விடுறேன் பாருங்கள். நம்ம இது மாதிரி பக்கத்தில் கேப் இல்லாமல் நம்ம வச்சு நம்ம ஃப்ரை பண்ணணும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் இருக்கிற மசாலா பொருளை வச்சே நம்ம ரெடி பண்ணுறோம். மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, இது மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் நம்ம வச்சுக்கிட்டு வேக விடணும், கருகாமல் பார்த்துக்கணும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு பாருங்கள். இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கறதுனால இது ஒரு நல்ல டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம திரும்ப பக்குவமாக திருப்பி போட்டு மறுபடியும் வேக விடணும். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு கூட நம்ம ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு வேக விடணும். நல்லா 2 பக்கமும் நம்மளுக்கு ஃப்ரை ஆகணும். இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு டைம் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சு சர்வ் பண்ண வேண்டியது தான். ஃபிஷ் ஃப்ரை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.